தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். அண்மைச் செய்தி. கோவையில் மனைவியை சுட்டுக் கொன்றுவிட்டு கேரளாவுக்கு சென்று கணவனும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஏர்கன் மூலம் சுட்டுக் கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கோவையில் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மனைவியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு கேரளா சென்று தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் கணவர். கோவை பட்டணம்புதூரில் மனைவி சங்கீதா என்பவரின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏர்கன் மூலமாக மனைவியை சுட்டுக் கொன்றுவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், இந்த கொலை மற்றும் தற்கொலை இதற்கான காரணம் என்ன தெரிய வந்திருக்கிறதா? முதற்கட்ட விசாரணை என்ன சொல்கிறது? இலகவதி, பட்டணம் பகுதியில், கோவை புறநகர் பகுதியான சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பட்டணம் பகுதியில் தான் இந்த சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. சங்கீதா என்ற ஆசிரியை கொலை செய்யப்பட்டு கிடந்த நிலையில் அவரது இல்லத்தில் தற்போது கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், தடயவியல் துறையினர், மோப்பநாய் துறையினர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களைச் சேர்ந்தவர்களும் தற்போது விசாரணை முடிக்க வருகின்றனர். இவர் இங்கு உயிரிழந்த நிலையில் விசாரணைக்காக மேல் விசாரணை நடத்திய போது இவரது கணவர் கிருஷ்ணகுமார் பாலக்காடு வண்டாக்குழி பகுதியில் அவரும் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த கொலை மற்றும் தற்கொலைக்கான காரணம் என்பது குறித்து முழுமையாக இருமாநில காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்ப பிரச்சனை காரணமாக நடந்ததா, வேறு ஏதேனும் கடன் தொல்லையா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ நிகழ்ந்த இடத்தில், அதாவது பட்டணம் பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், அந்த தெற்களில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் என அனைவரிடமும் காவல்துறையினர் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தற்போது நிகழ்விடத்தில் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கூடுதல் தகவலை இன்னும் சிறிது நேரத்தில் பேட்டியாக அளிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க தகவல். பிரவீன், இதுல கொலைக்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை. காவல்துறையினர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் வீட்டில் அவர்கள் இருவர் மட்டும்தானா? அருகில் இருப்பவர்கள், பக்கத்து வீட்டில் வசிப்போர் ஏதேனும் அவர்களிடமிருந்து தகவல் பெறப்பட்டிருக்கிறதா? அவர்கள் இது குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கா? அதாவது பட்டணம் பகுதியில் அந்த ஆசிரியை சங்கீதா உயிரிழந்த அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெருக்கள் முழுவதும் தற்போது காவல்துறையினரின் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அக்கம் பக்கத்தினர் ஆகட்டும், அவர்களது உறவினர்கள் சிலர் தற்போது இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடமும் இந்த விசாரணையை தொடங்கி நடத்தி வருகின்றனர். அவரும் அங்கே சென்று தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில், அதாவது சங்கீதாவின் கணவர் கிருஷ்ணகுமாரும் 50 வயது மதிக்கத்தக்க நபர் அவர் அங்கு இருக்கக்கூடிய அவரது இல்லம் அருகே இருக்கக்கூடிய தோட்டத்தில் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். அவர் அருகேயே அந்த துப்பாக்கியும் கிடந்துள்ளது. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து உறவினர்கள், அக்கம்பக்கத்தினர் என அனைத்து தரப்பினரிடமும் காவல்துறையினர் தற்போது விசாரணை முடிக்கிறார்கள். மேலதிக விவரங்களை சேகரியுங்கள் பிரவீன். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.